of all, thank you, sir. This was my first stage. நான் ஸ்டேஜ்லயும் பேசுறது கிடையாது, ஒரு நர்வஸோட தான் இங்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப் ஹெட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிங்கப்பெண் நம்ம இங்கே இருக்கோம், அது எல்லாரும் மதிப்பிற்குரிய சிங்கப்பெண் தான். ஆனால் சிங்கப்பெண்ணா இங்கே இருக்கவங்க மட்டும் சிங்கப்பெண் நான் வைக்க மாட்டேன். பெண்ணா பிறந்த எல்லாருமே சிங்கப்பெண் தான். அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனையை சமாளித்து வர்றது எல்லாருமே ஒரு சொசைட்டி மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியிலேயே ஒரு சின்ன ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சிங்கப்பெண் தான். இந்த டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஏற்ற சரிவுன்றது என் லைஃப்பில் டீனேஜ் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்களோ அதை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பா வந்து டீனேஜில் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொன்னீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்து எப்படின்னா காலேஜ் நான் எடுத்து வைக்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அந்த டயத்தில் பிஏனா என்ன, பிஎஸ்சினா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இன்னும் எனக்கு நிறையா டிகிரிஸ் இருக்குன்றது தெரியவே தெரியாது. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி சுச்சுவேஷனால பார்ட் டைமாக ஒர்க்குக்கு போனேன். ஒர்க்கு போனது மட்டும் இல்லை, 2 இயர்ஸ் பார்ட் டைமாக காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு காலையில் போனேன்னா நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அந்த டயத்தில் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். எப்படின்னா ஒரு சிங்கிள் மதர், அதாவது அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் வந்துச்சு. எங்கள் அம்மா என்னையும் கவனிச்சுக்கிட்டு என்னோட செலவை நான் பார்க்கணுன்றதுக்காக எங்கள் அம்மா கஷ்டப்படுறதை பார்த்து தான் என்னோட செலவுக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். அந்த டயத்தில் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத டைம். ஏன்னா அது எல்லாரும் இந்த சொசைட்டியில் பெண்கள் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கனவுகள் நிறையா வச்சுருந்தாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி தான் காலேஜ் போகணும், இந்த நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சின்ன தோடு கோல்டு வாங்கி போட்டு போகணும். ஆனால் லைஃப் டோட்டலாக சேஞ்ச். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் பக்கம் போகலை, டிகிரினா என்னன்னு தெரியாமல் ஸ்கூல் முடித்த மறுநாளே நான் வேலைக்கு போயிட்டேன். ஸோ அந்த பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துட்டு படிக்கவும் செய்யணும். ஸோ அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்றது நான் ஒன்று பார்க்கவே செஞ்சேன். அது ஃபைனல் இயரில் எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. எனக்கே நான் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டேன். எப்படின்னா நம்ம டிகிரி முடிக்கிறோம், அதனால நம்மளுக்கு என்ன யூஸ். ஆனால் டிகிரின்னு சொல்லும்போது நான் +2 எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆனால் எனக்கு காலேஜில் கிடைச்சது பிஏ ஹிஸ்ட்ரி. டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக். நான் இங்கிலீஷ்லாம் சுத்தமாக வராது, ஆனால் இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் படித்தேன். படித்தது போக அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பார்த்ததுல டேலின்ற வார்த்தை எனக்கு தெரியும். அந்த டேலியை வச்சுட்டு தான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் படித்தேன். அங்கே என்னோட ஒர்க் பிடிச்சி அந்த பிள்ளை நல்லா படிக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு இது பண்ணலான்னு அங்கேயே ட்ரெயினராக ஜாயின் பண்ணேன். ட்ரெயினராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கை வச்சுட்டு ஒவ்வொன்றும் எப்படி நம்ம தங்கிடக்கூடாது, 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து நம்ம என்ன நாலேஜே ஒர்க் பண்ணி போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஒரு வேல்யூ. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா. ஸோ இந்த இதனால டிஜிட்டல் மார்க்கெட்டர் இப்போ நான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட லைஃப்பில் ஒரு நல்ல பர்சன்ஸாக நான் மீட் பண்ணி போக இப்போ ஒரு ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலி, என்னோட சொசைட்டி, ஒரு நல்ல சொசைட்டி என்னை தேடி வருது. நான் போக என்னோட சொசைட்டியில் இருக்கவங்க ஒரு நல்ல என்கரேஜ் பண்ணுறவங்களா வராங்க. அதே மாதிரி தான் இந்த அவார்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அவார்டு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்காங்களே, அப்போ நம்மளாம் இந்த இடத்துல இவ்வளோ சிங்கப்பெண் இருக்கும்போது நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதாக தான் நான் தெரியுறேன். ஆக்சுவலாக என்னோட ஏஜ் 21. ரொம்ப இங்கே இருக்கவங்களாம் பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்னோட ஏஜ் கிடையாது. ஸோ அப்போ வந்து இவங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். ஒரு நிறைய ரோல் மாடல் எனக்கு இங்கே இருக்காங்க. எல்லாருமே ரோல் மாடலாக தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ இவங்க மாதிரின்ற போது இவங்க கூட நான் இருக்கும்போது ஒரு நல்ல எனக்கு லைஃப்பில் நான் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கேன் பாருங்க கூட நான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டராக எடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இப்போ பிள்ளையாக இருக்கிறது எங்கள் சித்தி தான். ஏன்னா அவங்க ஓன் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அவங்களுக்கானது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஃபஸ்ட் பிகினராக இருக்கேன்றது போக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சித்தி. தேங்க்யூ சார்.